படிக்கட்டில் ஏறி போகலான்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? லிஃப்ட்டை பார்த்த உடனே பட்டன் அழுத்தி உடம்பு நோகாமல் போகணும்னு தானே நினைக்கிறோம். ஆனால் ஒரு நாளைக்கு 2-3 மாடிக்கு படியேறி போனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இதயத்திற்கு வலு சேர்க்கும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. பக்கவாதம் கூட வராதாம். அது மட்டும் இல்லை, நம்ம கால்களில் இருக்கிற தசைகள் வலுவாகவும் இயல்பாகவே உடல் எடையும் குறையும். எலும்புகள் வலுவாகவும் அடர்த்தியாகவும் இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் கூட கிட்ட வராதான். வயசான காலத்தில் நிறைய பேர் தடுமாறுறதை பார்த்துருக்கீங்கல்ல. இளம் வயசுலேருந்தே ரெகுலராக படியேறி பழகினா முதுமையில் இது போன்ற தடுமாற்றங்கள் எல்லாம் வராதான். அது மட்டுமா, படியேறும்போது என்டார்ஃபின் அப்படிங்கிற ரசாயனம் நம்ம உடம்புல சுரக்குதான். இது மனசை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வச்சுக்க உதவுதான். படியேறி போகிறப்ப ரத்த ஓட்டம் அதிகரித்து அதனால் திசுக்களுக்கு ஆக்சிஜன் போய் சேர்ந்து உடம்புக்கு புத்துணர்வு கிடைக்குது. மக்களே, லிஃப்ட்டில் போனால் சுற்றுச்சூழலுக்கு கெட்டது, உடம்புக்கு நல்லது. படியேறாமல் லிஃப்ட்டில் போகிற உங்கள் நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் செஞ்சுட்டு அப்படியே வீடியோவை லைக்கும் பண்ணிக்கோங்க.